நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில, தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் அரசியல் களம் என்பது பரபரப்பை கிளப்பிக் கொண்டு வருகிறது. அது தொடர்பாக பேசுவதற்காக இன்றைக்கு நமது அரங்கிற்கு வந்திருப்பவர், மூத்த பத்திரிகையாளரும், திராவிட இயக்க ஆய்வாளருமான துரைக்கருணா அவர்கள். அவரை முதலில் வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்திய கூட்டணி குறிப்பா பாஜக, அதிமுக, அமித்ஷா, எடப்பாடி இடையே ஏதோ ஒரு சின்ன சலசலப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இவர் சொல்றது அவர் கேட்கல, அவர் சொல்றது இவர் கேட்கல அப்படின்ற ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. ரீசெண்டா கூட அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 2 நாள் வந்திருந்தாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி சந்திக்கல. இது அவங்களுடைய முரணை மேற்கோள் காட்டுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது என்ன நடக்குது? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவுல தமிழ்நாட்டில் மீண்டும் இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதற்காக ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை அவர் கையாண்டுட்டு வர்றாரு. ஏற்கனவே 2024 அவர் ஒரு மெகா கூட்டணியை நாங்கள் கட்டமைக்கிறோன்னு அதில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ அது நாடாளுமன்ற தேர்தல், இப்போ எதிர்வருவது சட்டமன்ற தேர்தல் என்பதால் அவர் இருக்கணும். அதனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறி 2024 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டாலும் கூட இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் அணி சேர்ந்திருக்கிற அந்த அரசியல் கட்சிகள் எதுவும் வெளியில் வர்ற மாதிரி இல்லை. ஸோ அந்த நிலையில் சரி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியவாவது நம்ம கூட்டணியில் இணைத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருந்தது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்க ஒரு பிரயத்தனப்பட்டு அந்த முயற்சி எடுக்கிறாங்க. அதில் என்ன காரணம்னா, இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் இருக்கிற ஆளுங்கட்சிகளோ எதிர்கட்சிகளோ கூட விமர்சிக்காத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமரையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியும் மிக மோசமாக விமர்சிக்கிறார்கள். அது இந்த ஆட்சியை நாம் அகற்றியே தீர வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை எண்ணத்தை பாஜகவுக்கு உருவாக்கிடுச்சு. அதனால இங்கு வலிமையாக திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அப்ப இப்போ வலிமையாக ஒரு கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்றால் அதிமுகவோட தான் போடணும்னு தான் அவங்க டெல்லிக்கு வரவழைச்சு தான் இந்த ஒப்பந்தத்தை அமித்ஷா போட்டார். டெல்லியிலும் சரி, அதை தொடர்ந்து சென்னைக்கு வந்த போதும் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தவே இல்லை. அமித்ஷா தான் டெல்லியிலையும் சொன்னாரு, இங்க சென்னையில அறிவிச்சாங்க. ஆமா, ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன், கடந்த ஏப்ரல் மாதம், கிட்டத்தட்ட 8 மாதத்திற்கு பிறகு மறுபடியும் சில பிரச்சனைகள்ல அவங்களுக்குள்ள ஒரு முரண் தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி அந்த தொடக்க கட்டத்திலேயே அவர்களுக்குள்ள ஒரு முரண் என்ன மாதிரி இருந்ததுன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய அவலங்களை தோலுரிப்பதற்கு இந்த என்டிஏ அதிமுக கூட்டணி ஒரு கூட்டு போராட்ட குழுவை உருவாக்கி இப்போது இருந்தே திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் நம்ம மக்கள் மத்தியில போய் சேர்ந்துடலாம், அந்த திமுக எதிர் மனநிலைக்கு வாக்காளர்களை பொதுமக்களை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டிருக்கிறது. திரு நயினார் நாகேந்திரன் புதிதாக நியமிக்கப்பட்ட உடனே இது தொடர்பாக திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சொன்ன பொழுது அவர், நான் இல்லை, முதற்கட்டமாக நான் ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துடுறேன், பிரச்சார பயணம் போயிட்டு வந்துடுறேன், இன்னும் நாட்கள் இருக்குது, 8 மாதம் 10 மாதம் இருக்குது, அப்புறமா நாம் இந்த போராட்டங்கள்லாம் முன்னெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போதே பாஜகவுக்கு இவர் மீது ஒரு நம்பகத்தன்மையற்ற சூழல் இருந்தது. ஏன் திமுகவை எதிர்த்து களமாடுவதற்கு இவ்வளவு தயக்கம் காட்டுகிறார் அப்படிங்கிற பார்வை இருந்தது. அதே மாதிரி இவர் பிரச்சார பயணம் போகிற போது கூட பெரிய அளவில் வரவேற்பு பாரதிய ஜனதா கட்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி அங்கொன்று இங்கொன்றுமாக ஏதாவது ஒரு கொடிகளை தான் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி திரு நயினார் நாகேந்திரோட இந்த பிரச்சார பயணத்திலும் பெருமளவு அவர்களுடைய பங்களிப்பு இல்லைங்கிறதை நம்ம பார்த்தோம். திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். பல பகுதிகளில், கிராம பகுதிகளில் இன்னும் போய் சேரலை, பிஜேபி அதிமுக கூட்டணிங்கிறது நமக்கு போய் சேரலை, எனவே இதை கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. ஸோ 8 மாத காலம் ஆகியும் கூட ஒரு இணக்கமான சூழல் இல்லைங்கிறத திரு எடப்பாடியும் ஒத்துக்கிறார், பாஜக தரப்படியும் ஒத்துக்கிறாங்க. இதான் சார், இதில் ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி அறிவிக்கும் போதும் சரி, அதை எடப்பாடி அதை ஏதோ பட்டும் படாமையும் இல்லை அதை விருப்பமோடு ஏற்றுக்கிறத மாதிரி தான் அப்பயும் மனநிலை இருந்து அவர் முகத்திலே பார்த்தீங்கன்னா அங்கே அறிவிக்கும் போதும் சரி, அவர் அதில் ஈடுபாடு இல்லாத மாதிரி இருக்குது. அதுதான் இன்ன வரைக்கும் தொடருதோ? ஏன்னா தமிழ்நாடுனாவே பிஜேபியே ஏற்காத நிலை தான் இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க திராவிட கட்சிகள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி வேற ஏதோ சிக்கல்ல மாட்டிட்டாரு. மீன்ஸ் வந்து என்னன்னா, எடப்பாடியுடைய மயன், அவங்களுடைய சம்பந்தி இவங்கலாம் ஏதோ ஒரு வழக்குல சம்மந்தப்பட்டிருக்காங்க. அது வந்து மத்திய அரசு கையில இருக்கு. இதுல மாட்டிக்கிறாம இருக்கணும் அப்படின்னா வந்து எடப்பாடி வந்து கூட்டணிக்கு நீ வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாரி ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் இந்த பிஜேபி வந்து இங்க வந்து இவங்கள இழுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பல்வேறு வலைத்தளங்கள்லயும், காட்சி ஊடகங்கள்லயும் நம்ம பார்த்தோம். ம். அவருக்கு வந்து அழுத்தம் குடுத்து தான் கொண்டு போனாங்க அப்படின்னு. ம். அது சரியானதாக இருக்குமோங்கிற பார்வை எப்படி வருதுன்னா, ம். அந்த ஏப்ரல் மாதம் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. ம். அப்ப சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியட்டும், அப்புறமா போய் இப்ப என்ன அவசரம்? ம். கூட்டணி பேசுறதுக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னபோது, ம். திரு எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் தான் அவருக்கு அழுத்தம் குடுத்து, இல்ல டெல்லியில அமித்ஷா அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு, ம். அவங்கள அழைச்சிட்டு போய் அங்க பேசினாரு. நீங்க சொன்ன மாதிரி தொடக்கம் முதலே அவருக்கு விருப்பம் இல்லைங்கிறது தான் எதார்த்த நிலை. ம். பாஜகவுக்கு எதிரான மனநிலை இங்க தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எதார்த்தமான நிலை பார்க்க தான். முடியுது. பார்க்க முடியுது. மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காலத்துல நாடாளுமன்ற தேர்தலையே மோடியா, லேடியான்னு ஒரு சவால் விட்டு, ம். இதுவரைக்கும் எந்த மாநிலத்திலும் ஒரு மாநில கட்சி நாடாளுமன்ற தேர்தல்ல ம். இப்படி ஒட்டுமொத்த வெற்றியை பெற்றதில்ல. ம். தனித்து நின்று. ம். ஸோ அதனுடைய நீட்சியாக தான் பாஜகவுக்கு எதிரான மனநிலை இருக்கிறது அப்படிங்கிறது 2021 தேர்தல்லையுமே பல இடங்கள்ல ஆமா. சுவர் விளம்பரங்கள்ல கூட நரேந்திர மோடி அவர்களுடைய படங்களை அழைத்தது. ம். நீங்க கொடிகளை எடுத்துட்டு வராதீங்க, ம். சிறுபான்மை சமுதாயம் வாழுகிற அந்த பகுதிகளுக்கு ம். தாமரை கொடி எடுத்துட்டு வராதீங்க, மோடி படத்தை கொண்டு வராதீங்க எல்லாம் சொன்னாங்கன்னா நம்ம அப்பவே செய்திகள் நிறைய வந்துட்டு இருந்தது. ம். அப்ப ஒரு தாமரை இலை தண்ணீர் போல தான் அந்த தேர்தலே இருந்தது. ம். அதை தொடர்ந்து தான் இந்த தேர்தலில் நாம் வந்து பாஜகவை தோழி தூக்கி சுமக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ம். எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்து தான் 2024 2023 வெளியேறிட்டோம் அப்படின்னாங்க. ம். இந்த தேர்தல் மட்டுமல்ல, எதிர்வரும் எந்த தேர்தல்களிலும் பாஜகவோடு இனி கூட்டணி கிடையாது, ம். அந்த கட்சியோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்றார். ம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பாஜகவுக்கு ஆதரவு மனநிலை கொண்ட எஸ்பி வேலுமணி போன்றோர் ம். அவர்களுடைய அழுத்தம். இன்னொன்று நீங்க குறிப்பிட்டது மாதிரி இவர்கள் குடும்பத்தினர் மீதான அந்த வம்பு வழக்குகள் தொடர்பான பாஜகவின் அழுத்தம். ம். ஸோ இந்த கூடுதல் அழுத்தம் காரணமாக தான் வேண்டா வெறுப்பாக இவர் இந்த கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறாரோ ம். அப்படிங்கிற பார்வை இருந்தது. ம். அதனுடைய நீட்சியாக தான் நான் சொன்னது, கூட்டு போராட்ட குழு கூட இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ம். இன்னுமே ஒரு மாதிரியான போக்கு. ம். ஏற்கனவே அதிமுக 2020, 2021 காலகட்டங்களில் 22, 23 நினைக்கிறேன். ம். இங்க அமித்ஷா வந்தபோது செய்தியாளர்கள் கேட்டாங்க, ம். உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருக்கிறாரு, நீங்க போய் அவங்களை ஏன் சந்திக்கல அப்படின்னு கேட்டபோது, கூட்டணினா தேர்தலோட முடிஞ்சிச்சுங்க, ம். 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 அப்பப்போ அவங்க கட்சி விஷயமா வருவாங்க போவாங்க, அவங்கெல்லாம் போய் நான் பார்க்கணுமா அப்படின்னு சொன்னார் ம். ம். எடப்பாடி பழனிசாமி. அந்த கருத்தை சொன்னார். சொன்னார். ம். இப்போ கடந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி 2 நாட்கள் இருக்கிறார். ம். 4ஆம் தேதி புதுக்கோட்டையில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் ம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 2026 தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும், ம். இந்த கருத்தை தொடக்க முதலே அமித்ஷா சொல்லிட்டு வர்றார். ம். இங்க இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி, அவரை சார்ந்திருக்கிறவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜகவினுடைய நிர்வாகிகள் 1-2 பேர் தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவரை முதலமைச்சராக கொண்டு ஆட்சி நடத்துவோம் அப்படிங்கிறாங்க. ஆட்சி ஆனா அதிகாரத்துல பங்கு தர பாஜகவினுடைய மாட்டோம். மத்திய தலைமைக்கு அந்த போக்கு இல்லை. ம். ஏன்னா இங்க மீடியேட்டரா வந்த பி சுகேலும் எடப்பாடி தான் முதலமைச்சர், அவர் தலைமையில் அதிமுக ஆட்சின்னு சொல்லல, அவங்க ம். என்டி ஆட்சி தான் இன்னும் சொல்றாங்க. ம். அமித்ஷா சொன்னதே 5ஆம் தேதி திருச்சியில சந்திக்கிறதா இருந்தது. ம். நீங்க கூட்டணி கட்சியினுடைய தேசிய அளவில் என்டிஏவின் முதன்மை பொறுப்பு பாஜக கையில் இருக்கு. ம். ம். அந்த பாஜகவின் மாநில தலைவருடைய அந்த பிரச்சார பயணத்தின் நிறைவு விழா புதுக்கோட்டையில். ம். அப்போ அந்த நாளை பார்த்து இவர் ஒரு பிரச்சார பயண தேதிகளை உருவாக்கி கள்ளக்குறிச்சி, சேலம்னு போயிட்டு இருக்காரு. ம். ம். இல்ல அது திட்டமிட்டே செய்யறாரோ? ஏன்னா அமித்ஷாவை தவிர்க்கணும் அப்படின்னு அந்த பார்வை பொதுவெளியில் அந்த சந்தேக பார்வை பாஜகவுக்கும் வந்துருச்சு அப்படின்னு தான் அதான் பேட்டி மூலமா அதான் சொல்றாப்புல. ஆமா, எனக்கு அங்க மீட்டிங் இருந்தது, இங்க மீட்டிங் இருந்தது. இப்ப டெல்லிக்கு அமித்ஷா சந்திச்சுட்டு வந்த பிறகு கூட இதைதான் சொல்றாரு. ஆமா, 5ஆம் தேதி திருச்சியில சந்திக்கிறத அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்து நம்ம பார்த்தோம், எல்லா ஊடகங்கள்லையுமே பத்திரிகைகள்லையுமே வந்தது. ம். அப்ப இந்த 2 நாட்கள் அமித்ஷாவை சந்திக்கவில்லை என்ற உடனே ம். கூடுதல் அழுத்தம், ம். மறுபடியும் டெல்லிக்கு தூக்கிட்டு வா. எப்படி ஏப்ரல்ல சட்டமன்ற கூட்டம் நடக்குது, இப்போ எதுக்குன்னு கேட்ட எடப்பாடியை தூக்கிட்டு போன மாதிரி ம்.
இப்போவும் ம். டெல்லிக்கு கூப்பிட்டு அங்க ஏதோ பேசியிருக்கிறாங்க. அப்ப அமித்ஷா தான் வரவழைச்சிருக்கிறாரு. நிச்சயமாக, ம். நிச்சயமாக. ம். அமித்ஷா வரவழைத்து அந்த அடிப்படையில தான் அங்க போய் பேசியிருக்கிறாங்க. ம். ஆக என்ன நிலைப்பாட்டோடு இந்த இன்னுமே ஒரு பொருந்தா கூட்டணிங்கிற மாதிரி தான் இந்த நிலை போயிட்டு இருக்கு. ம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமை மிக்க ம். ஒரு ஒன்றுபட்ட ம். இயக்கமாக ம். திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, தினகரன் போன்றவர்களாம் இருந்து ம். ஒரு வலிமை மிக்க அதிமுக எந்த தேசிய கட்சியானாலும் எந்த மாநில கட்சிகளானாலும் ம். அதிமுகவை தேடி வந்து தான் அவங்க கூட்டணிகளுக்கு பேசுவாங்க. அதான் இதுதான் வரலாறு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கு அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒன்றிணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறது அமித்ஷாவும் அமித்ஷாவும் ஆமா. எனக்கு வந்து சசிகலா எனக்கு வேண்டாம், ஓபிஎஸ் எனக்கு வேண்டாம் இப்படின்னு வந்து இவர் பிடிவாதமா இருக்கிறதா, இதனாலதான் வந்து இப்போ அதிமுகவினால தொடர்ச்சியா வந்து தோல்வியை தழுவிட்டே இருக்கு, வெற்றி பெற முடியல அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு சார். உண்மைதான் அது. 2021 தேர்தலின் போதே ம். அமமுகவுக்கு மட்டுமே ம். டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம்ல ஒரு 40-42 தொகுதியில செல்வாக்கு இருக்கு. ம். அது அதிமுக கூட்டணியினுடைய வெற்றியை பாதிக்கும். ம். இது மத்திய உளவுத்துறை தகவல் தான் அமித்ஷா ம். அந்த லீலா பேலஸ் ஹோட்டல்ல வச்சு பேசியிருக்காங்க. திரு ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ். ம். ஓபிஎஸ் ஒப்புக்கொண்டார். அவங்களையும் அகாமடேட் பண்ணாதான் நமக்கு தென் மாவட்டங்களில் கணிசமான இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு. ம். ம். ஆனால் பிடிவாதமாக திரு எடப்பாடி பழனிசாமி மறுத்துட்டார். ம். இந்த 10.5% வன்னியர்களுக்கான அந்த ஒதுக்கீடு கொடுத்ததுனால ம். இந்த வட மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்லயே ஒரு கணிசமான தொகுதி வந்துடும். 120, 109 தொகுதி வந்துடும். ம். அவர் 150 தொகுதிக்கு மேல வெற்றி பெற்று ம். நான் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்று நான் உங்கள்ட்ட ஆசீர்வாதம் அங்கே வர்றேன்னு அமித்ஷா சொல்லி அனுப்பிச்சிட்டார். ம். ஆனால் நிலைமை மோசமாயிடுச்சு. ஒரு ம். 18-20 தொகுதிகளில் அமமுக, அதிமுக வெற்றியை பாதிச்சிருச்சு. ம். இந்த 10.5% என்று வன்னிய சமுதாயத்துக்கு ஒரு 3-4 பிரிவுகளுக்கு மட்டுமே கொடுத்ததனுடைய விளைவாக ம். 106 சமுதாயத்திற்கு மேற்பட்ட சமுதாயத்தினருடைய வாக்குகளை இழந்துட்டாரு. எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ம். இந்த 106 முக்குளத்தோர் உள்ளிட்ட ம். 106 சமுதாயத்தினுடைய வாக்குகளை இழந்ததன் விளைவுதான் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய தோல்வியை தரும். ம். 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 தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல, ம். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த 4 மாவட்டங்கள்லையும் ஒரு கிட்டத்தட்ட 60-70 தொகுதியில் ஒரே ஒரு இடத்துல தான் ம். வெற்றி பெற்றிருக்கு. ம். இப்படி பல இடங்கள்ல, தஞ்சை உள்ளிட்ட பகுதிகளில் அதான் சொல்றாரு, அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி காப்பாத்திட்டாரு, ஆனா அந்த கட்சியினுடைய வெற்றியை அவர் வந்து உறுதி செய்ய முடியல, அதை காப்பாற்ற முடியல அந்த வாக்கு அப்படின்றது தான் விமர்சனமா இருக்கு. உண்மை. எடப்பாடி பழனிசாமி தனக்கு இருந்த அதிகார பலம், பணபலத்தை பயன்படுத்தி ம். அந்த மேல்மட்டத்தில் இருந்த செயற்குழு, பொதுக்குழு, முன்னாள் மந்திரி, எம்பி, எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டார். ம். ஆனால் அவரே சொன்னார்ல, 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் உள்ள இயக்கம், மாபெரும் இயக்கம். ம். இந்த இயக்கத்தை எவரால் வீழ்த்த முடியாதுன்னு. ம். இந்த 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களுடைய எண்ணம், மன உணர்வு என்னங்கிறத 2024 தேர்தலில் நிரூபிச்சிட்டாங்க. ம். வெறும் 88 லட்சம் தான் வாக்குகள். ம். இந்த 88 லட்சம் வாக்குகள் என்பதும் ம். இவர்கள் எல்லாம் இணைந்து பெற்ற வாக்குகள். ம். இதை தாண்டி தோழமை கட்சி இருக்கு, ம். இந்த குடும்பத்தினர் வாக்குகள் இருக்கு. ம். அந்த வகையில் ஒரு 10-30 லட்சம் வாக்குகளை கழிச்சிட்டாலும் வெறும் 50 லட்சம் தான். 1.5 கோடி பேர் ஓட்டு போட போல சார். ம். இரட்டை இலைக்கு காலமெல்லாம் வாக்களித்தவர்கள். ம். எடப்பாடியும் அதை சார்ந்தவர்கள் சொல்றாங்க, ம். இது வந்து நாடாளுமன்ற தேர்தல், ம். யார் பிரதமர் என்பதை ம். நாம முடிவெடுக்க முடியல, அதனால தான். ம். நீங்க காலமெல்லாம் இரட்டைலைக்கு வாக்களித்த கட்சியின் அடிப்படை உறுப்பினர் ம். தேர்தல் களம் வந்துட்டா ம். தேர்தலில் இரட்டைலைக்கு வாக்களித்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்கிற கருத்தாக்கம் வரும்ல. ம். அதையும் தாண்டி ம். தோற்றாலும் சதவீதம் ம். அதிகபட்சமா இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு ம். நம்ம காட்டணும்ல. ம். ம். அந்த மனநிலை வரல அப்படின்னா ம். திரு எடப்பாடியினுடைய அணுகுமுறை, ம். அவர் கடைபிடித்த நடைமுறை, ம். அது வந்து தொண்டர்கள் மத்தியில விருப்பம் இல்லை. 33 வேட்பாளர்கள்ல 30 வேட்பாளர்கள் ம். நீங்க பக்கத்து ஊருக்கே தெரியாத ஆட்களை போட்டு வச்சிருக்க. ம். திராவிட முன்னேற்ற கழகத்துல பூராமே பிரபலமானவர்கள், ம். பழந்தின்னு கொட்டப்பட்ட ஆசாமிகள், ம். கூட்டணியில் நின்றவர், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்கள் பிரபலமானவர்கள். ம். நீங்க அந்த மாதிரி பண்ணல. ம். பிரபலமானவர்கள் ஓரளவுக்கு அறிமுகமான ஒரு மூணு பேர் தான் சொல்லலாம். ம். தென் சென்னையில நின்ன ஜெயவர்தன், ம். கள்ளக்குறிச்சியில் நின்ன குமரகுரு, ம். அந்த கோவையில் நின்ன ஒரு தம்பி ஐடி விங்ல ம். ஜெமினி, நல்ல பேர், அவரு ஒருத்தர் ம். ஐடி விங்ல இருந்தவர் தான். ம். அந்த 3 பேரை தவிர மற்ற எல்லாருமே புதிய முகங்கள், அறிமுகம் அல்லாத ஆட்கள். ம். அதனால இது ம். சரியான அணுகுமுறை இல்லை ம். என்பதால் ம். தலைமைக்கு பாடம் புகட்டி இருக்கிறாங்க. ம். அப்ப தலைமை இந்த பாடத்தை உணர்ந்து கொண்டதா? ம்.
இந்த பிரதிநிதிகளுடைய இந்த தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்கள, ம். இவங்களுடைய பிரதிநிதிகளா தான் அந்த 6 பேர் போய் சந்திச்சு கள யதார்த்தத்தை சொல்றாங்க. ம். 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 திரு செங்கோட்டையன், திரு ரத்த விஸ்வநாதன், திரு ம். சி.வி. சண்முகம், திரு கே.பி. அன்பழகன், ம். திரு தங்கமணி, திரு வேலுமணி. ம். இந்த 6 பேரும் சந்திச்சு கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது. ம். நாம் கட்சி ஒன்றுபடவில்லை என்றால் ம். 2026ல நம்ம வெற்றி பெற முடியாது. ம். ஆனா ம். திரு எடப்பாடி ம். தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக ம். தாங்கிட்ட கட்சி இருக்கணும், நான் தான் எல்லாம் அப்படிங்கிற போக்குல ம். மறுத்துட்டார். ம். ஒரு ஒரு இயக்கத்தை தலைமை ஏற்று நடத்துகிறவர் அந்த இயக்கத்தை வெற்றி பாதையில அழைத்து செல்லணும். ம். தொடர்ந்து இன்னைக்கு விமர்சனம் வருதுல்ல, இல்ல, பத்து அதான் தோல்வி ஓபிஎஸ் உட்பட பழனிசாமி. எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஆமா. நடராஜன் அவங்கள இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான எந்த தேர்தலுமே அதிமுக வெல்லல. ஆமா ஆமா. அது அவருடைய பிடிவாதம் தான் காரணம் அப்படின்றப்ப இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார், இப்போ சசிகலா, ஓபிஎஸ் இவங்களுக்குலாம் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் அவங்கள நம்பி இருக்காங்க. அது ஓட்டாவோ அப்படியே இருக்குது. அதெல்லாம் இவருடைய பிடிவாதத்தினால அதெல்லாம் வெளியில போகுதுன்றது தான் இப்போ இல்ல, வரைக்கும் அதுதான் சொல்றேன். ஆ. நீங்க அந்த 10.5% ஒதுக்கீடு செய்ததுனால ம். அதிமுக என்கிற கட்சியை தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு கடும் கோபம் இருக்கு. ம். அவருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் ம். என்று அவர்கள் முடிவெடுத்தால் ம். அதிமுக தோத்து போகுது. ம். எடப்பாடி என்கிற தனி மனிதன் மீதான வெறுப்பில் ம். ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கம் தொடர்ந்து தோல்வியை தழுவிட்டு இருக்கு. ஆமா, அதை 50 உணர்ந்து வருஷத்துக்கு மேல. அதை உணர்ந்துதான் இவங்க எல்லாம் போய் வலியுறுத்துறாங்க. ம். அப்ப இல்ல, வலியுறுத்தினா செங்கோட்டையன் மாதிரியான ஆட்களை வெளியில வந்துட்டார். வெளியேற்றிடுறாரு. வெளியேற்றிட்டாரு. இப்ப இந்த ஒருங்கிணைப்புக்கான முயற்சியில ஈடுபட்ட மரியாதைக்குரிய திரு ஜேசிடி பிரபாகர் அவர்களுமே போயிட்டாரு. இங்க இருந்த அதிமுகவினுடைய காலமெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா இவர்கள் காலத்தில் பயணித்த பலரும் திமுக போனா கூட பரவாயில்லைங்கிற நிலைய அங்க போகிற அளவுக்கு எடப்பாடி அவர்களை துரத்தி விட்டுட்டார். மனோஜ் பாண்டியன் போயிட்டார். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி சுப்ரத்னம், விருதுநகர் நம்ம பாலகங்காதரன் போயிட்டாரு. இந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இருந்த மருது அழகராஜ் போயிட்டார். அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியது நோக்கமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் களத்திலிருந்தும் அரசியல் களத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தார். அதை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா அவர்களும் திமுக எதிர்ப்புணர்வில் தீவிரமாக இருந்தார். அப்ப தொடர்ந்து 53 ஆண்டுகளாக மிகப்பெரிய வெற்றியை பெற்ற இயக்கம். புரட்சி எம்ஜிஆர் 77, 80, 84 ஒரு ஹாட்ரிக் வெற்றியை கொடுத்தார். இந்த அம்மாவுமே 91, 2001, 2001, 11, 16ன்னு ஒரு வெற்றியை மாறி மாறி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்த அதிமுக இந்தியாவின் 3வது பெரிய கட்சியாக செல்வி ஜெயலலிதா கொண்டு வந்தார். 51 எம்பிக்கள், ராஜ்யசபாலையும் மக்களவையிலையும் எம்பிக்கள். அவ்வளவு ஒரு மிகப்பெரிய இயக்கமாக வைத்திருந்த அந்த இயக்கத்தை மிகப்பெரிய பின்னடைவுக்கு, சரிவுக்கு, தோல்வி பள்ளத்தாக்கில் கொண்டு போய் எடப்பாடி தள்ளிட்டாரு. இனி நாம் தேர முடியாது என்கிற எண்ணமும் உணர்வும் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு வந்துருச்சு. இதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்தி திரு ஓபிஎஸ் அவர்கள் போராடி வருகிறார். சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் போராடி வருகிறார். பலன் கிடைக்கல. அதுதான் சொல்றேன், பலன் கிடைக்கல. அதாவது பொதுவாக நீதித்துறையை பற்றி நாம் குறை சொல்லக்கூடாது, அது குற்றம் சுமத்தக்கூடாது. ஆனால் ஒவ்வொரு தீர்ப்புக்கு மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி சொன்னார், ஒரு தீர்ப்புள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தபோது இது வழங்கப்பட்ட தீர்ப்பா வாங்கப்பட்ட தீர்ப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட விமர்சனம் பண்ணார். ஸோ லாபி நடத்தி தீர்ப்பு வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவெளிகளில் பேசுகிறாங்க. அது என்ன லாபி என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட தொடர் தோல்வி, அதை நம்ம மறுக்கவில்லை. ஓபிஎஸ் அவர்களுக்கு தோல்வி வருகிறது. சட்டபூர்வமான எடுத்த முயற்சிகள் தோல்வியில் அடைஞ்சிச்சு. அவர் எலெக்ஷன் கமிஷன்ல போன விஷயங்களுமே இல்லை. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்க ராமதாஸ் வர்சஸ் அன்புமணி பிரச்சனை வர்ற பொழுது ராமதாஸ் பிரச்சனையை ஏத்துக்கிட்டு அன்புமணி தொடரக்கூடாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. ஆனால் அதே மீறி அன்புமணி நான் தான் அதிமுகன்னு போயிட்டு இருக்கிறார். 2021 அதிமுக பைலா படி ஒரு எலெக்ஷன் நடந்தது. அது 2026 டிசம்பர் வரைக்கும் இருக்கு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஒப்புக்கொள்ள மாட்டேங்க. இதுதான். அப்ப ஏதோ ஒரு அதிகார உந்துதல் அழுத்தம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சரிவு இவருக்கு ஏற்பட்ட தோல்விக்கு நம்ம பார்க்கிறோம். இன்றைய சூழலில் 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவால தான் முடியும். அதுக்கு சாத்தியமே இல்லைன்னு இப்ப நேத்து டெல்லியில போய் அதுவும் கதை அடைச்சிட்டார். இல்ல, அமித்ஷாவும் எப்படி இருந்தாலும் அந்த கதை திறந்துடலான்னு பாக்குறது. இங்கதான் அமித்ஷா மீதும் பாஜக மீதும் நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது.
அவங்க அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, கழகங்கள் இல்லாத தமிழகம்னு. ம். எனவே பாஜகவும் அதிமுகவுல ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை கடைப்பிடித்து ம். இதை மற்ற மாநிலங்கள்ல மாறி சிதறடிச்சு ம். இந்த தேர்தலோட அதிமுகவை நம்ம வீழ்த்திட்டோம்னா ம். அடுத்து ஒற்றை எதிரியாக திமுக வர்ற போது திமுகவையும் வீழ்த்தி அவங்க எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படிங்கிற பார்வை இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம், ம். அந்த பொதுவெளி சந்தேகம் ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறதுன்னு நான் பார்க்கிறேன். ம். ஏன்னா கூட்டணிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, ம். தேர்தல் இடங்களை பெறுவதற்கும் அழுத்தம் கொடுத்துட்டு ஆமா, இருக்காங்க. இன்னைக்கு வந்து நயனா நாகேந்திரன் சந்திச்சிருக்கிற எடப்பாடியும் கிட்டத்தட்ட 50ல இருந்து 60 இடங்கள் வரைக்கும் கேட்கறதா சொல்றாங்க. ஆமா ஆமா, அதுதான் அதிமுக. சொல்றேன். அதுலயுமே ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. ம். அதனுடைய நீட்சியாக உண்மையிலேயே அதிமுக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றணும்னா ம். வலிமை மிக்க ஒன்றிணைந்த அதிமுக வேணும். அந்த ம். பார்வை பாஜகவுக்கு இருந்தும் ம். அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து அவரை இணக்கமான சூழலுக்கு ஒப்புக்கொள்ள வைக்க முடியல இல்ல. ம். அதுதான் இப்ப பொதுவெளி சந்தேகமாக இருக்குது. ம். இன்னொரு கூடுதல் சந்தேகம் என்னன்னா, ம். திராவிட முன்னேற்ற கழகம் அந்த 100% வெற்றியை 2024 ம். பெறுவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி துணை போய்விட்டார். ம். அதனாலதான் இவர் வந்து டம்மி கேண்டிடேட்டை போட்டாரு அப்படிங்கிற பார்வை அப்பவே இருந்தது. ம். கட்சியில் வெளியிலையும் கட்சியை சார்ந்தவர்களும் சொன்னாங்க. ம். 2026 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வழிவகையை ம். திரு எடப்பாடியே உருவாக்கி கொடுக்கிறாரோ, ம். அதனாலதான் இவ்வளவு பிடிவாதம் காட்டுகிறாருங்கிறாங்க. ம். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது திரு ஸ்டாலின் சொன்னார்ல, ம். நாங்க வந்து ம். ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த உடனே ம். இந்த ஆட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையான ஆட்சி ம். கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் ம். கோடிக்கணக்கில் சொத்தை கொள்ளையடிச்சிட்டாங்க. ம். இதை நாங்க தனி நீதிமன்றங்களை ம். போட்டு ம். எப்படி 96ல ம். திரு கருணாநிதி அவர்கள் தனி நீதிமன்றம் 3 நீதிமன்றம் நியமித்து செல்வி ஜெயலலிதா உட்பட ஒரு 14 அமைச்சர்கள் மீது ம். வழக்குகளை தொடுத்து அவங்களை குற்றச்சாட்டு சொல்லி வெறும் 32 லட்சம் ரூபாய் ம். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக ம். அன்றைய கல்வி அமைச்சர் ம். மருகாவூர் பொன்னுசாமிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ம். நீங்க திரு ஸ்டாலினை கேட்கிறேன், ம். நீங்க கொண்டு போய் 98 பக்கம் அறிக்கை கவர்னர்கிட்ட கொடுத்தீங்க. ம். உங்க வழியில இன்னைக்கு எடப்பாடி கொடுத்திருக்காரு 4 ம். லட்சம் கோடி நீங்க லஞ்சம் அடிச்சிட்டீங்கன்னு சொல்லி. ம். அப்ப நீங்க அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகிற மாதிரி அழுகுறேங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ம். ஒரு ரகசிய உடன்படிக்கை இருக்குங்கிற மாதிரி வந்துருச்சு. ம். நீங்க ஆவணங்களோடு கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம், ம். சந்தர்ப்ப சாட்சியங்கள் இருக்கிறது, ம். நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆட்சிக்கு வந்த உடனே நிச்சயமா நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னீங்கல்ல, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எடுத்தீங்க. இதை தாண்டி ம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் உண்மை குற்றவாளியை கண்டறிந்து கூண்டில் ஏற்றுவோம், சிறையில் தள்ளுவோம்னு சவால் விட்டீங்கல்ல. ஆமா, ஸ்டாலின் சொன்னாப்ல. ஆமா, என்ன நடந்திருக்கு? ம். அப்போ இந்த செயல்களில் இந்த அரசாங்கம், ம். திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் செயல்படவில்லை என்றால் ம். என்ன சந்தேகம் அவர் மீதும் வருது இல்ல, ம். திரு ஸ்டாலின் மீதும் வருகிறது இல்ல. ம். அப்ப இவர் என்ன சொல்லணும்? ம். நாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி ம். சுத்த சுயம்பிரகாச வள்ளலார் வழிவந்த ம். ஒரு சன்மார்க்க சபை ஆட்சியாக நடந்தது, எந்த தப்பு நடக்கல, ம். நாங்க கொடுத்த குற்றச்சாட்டெல்லாம் போய் ம். அப்படின்னு நீங்க பிரகடனப்படுத்துங்க. அதே செய்யுங்க, இல்ல. அது செய்யலைன்னா இதை செய்யுங்க. இல்ல நடவடிக்கை எடுங்க, எதுவுமே இல்ல. ம். இப்ப இவர் கொண்டு போய் கொடுத்திருக்கிறார் ம். 4 லட்சம் கோடி இந்த 4.5 வருஷத்துல ம். அப்படின்னு கொடுத்திருக்கிறார். ம். இப்ப இதன் மீது ம். கவர்னர் நடவடிக்கை எடுக்கலைன்னா ம். இவர் ஆட்சிக்கு வந்தோடனே நான் நடவடிக்கை எடுன்னு அதே டைலாக்க திரு எடப்பாடியும் பேசுறார். எதுவும் நடக்க போறது இல்லைங்கிறது நமக்கு தெரியுது. ம். இந்த பொதுவெளி சந்தேகத்திற்கு திரு எடப்பாடியும் ம். திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரும் பதில் சொல்லியே ஆகணும். ம். மக்கள் மத்தியில வந்துருச்சு. ம். அப்போ அதிமுகவினுடைய உயிர் கொள்கை என்பதே திமுகவுக்கு எதிரான கொள்கை தான். ம். அவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்கணுங்கிறது தான் இது. ம். நீங்க இன்னுமே தாவேகா வந்து டிஎம்கே வெர்சஸ் தாவேகா, ம். நாங்க தான் போட்டி, அதிமுக களத்துல இல்லைங்கிற அளவுக்கு பேசுறாங்க. ஆமா. பரவாயில்ல, அப்படித்தானே சார் இப்ப பேசப்படுது. ஆமா. ம். இங்க பாஜகவுமே திரு அண்ணாமலை காலத்துல பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் திமுக ஆட்சிக்கு எதிராகவும் கடுமையான குற்றச்சாட்டு, டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2ன்னு. ம். அந்த அளவுக்கு தீவிரத்தன்மை பிரதான எதிர்க்கட்சியான ம். அதிமுகவுக்கு இல்லையே. ம். எந்த ஏன்னா அளவுக்கு இவங்களுக்கு பண்ணாரு? உட்கட்சி பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்குன்ற மாதிரி. ஆமாமா, ம். கட்சி பிரச்சனையை தாண்டி இந்த திமுக எதிர் மனநிலை என்பது பொதுவெளிகளிலே சட்டப்பேரவையிலே சரியா இல்லைங்கிறதான். ம். இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் ம். இவருடைய நிலைப்பாடு என்பது ம். தன்னுடைய சுயநலத்திற்காக. ம். இன்னும் கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா, ம். இந்த பல கோடி ரூபாய் ஊழல்னு ஏற்கனவே திமுகல சொன்னாங்கல்ல, ம். ம். திமுக வெறும் பருப்பு வாங்கினதுல 200 கோடினாங்க. ம்.
இந்த ஸ்மார்ட் சிட்டி இதில் 2000 கோடி ரூபானாங்க. ம். கொரோனா பீரியடில் பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுல பல 100 கோடி ரூபானாங்க. ம். உள்ளாட்சித்துறையில் ஊழல், சுகாதாரத்துறையில் ஊழல் என்று பட்டியல் போட்டாங்கல்ல. ம். இப்படி பட்டியல் போட்டு ம். இந்த அரசு மீது குற்றச்சாட்டு சொன்ன ம். எதன் மீதும் நடவடிக்கை இல்லை என்கிற பொழுதுதான் ம். மக்களுக்கு தானாவே சந்தேகம் வருது. சந்தேகம் வருகிறது. ம். அப்ப இந்த சந்தேகத்தை போக்கக்கூடிய செயலில் ம். இந்த ஆட்சி இல்லை என்கிற பொழுது ம். அப்ப திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு திரு எடப்பாடி துணை போகிறார். ம். அதனால் தான் அவர் மீதும் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் மீதும் ம். நடவடிக்கை இல்லை என்று இப்ப பேச தொடங்கிட்டாங்க. ம். திமுகவுல ம். கடந்த காலத்துல என்னோட விவாதத்திற்கு வந்த பல வழக்கறிஞர்கள் சொல்றாங்க, ம். என்னன்னே புரியல, ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போயிட்டு இருக்கு ம். அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக சொல்றாங்க. ம். எனவே இந்த தேர்தலை பொறுத்தளவில் ம். இவர்கள் ஒரு வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி ம். அதோடு வலுவான கூட்டணியை என்டிஏ தலைமையில அமைத்து ம். எதிர்கொண்டால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும். இல்ல சார், அதுனா ஈஸியா வந்துடும், திமுக வந்துடும். ம். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ சசிகலா ஒருவேளை வந்து இவர் இழுத்துக்கிட்டாரு, கட்சிகளை வந்து சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னா சசிகலாவுடைய கையில அந்த பொதுச் செயலாளர் பதவி போயிடும் அப்படின்றதுதான் இவருடைய பயமா இருக்கு. அதனாலதான் அவர் வந்து அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு அப்படின்னு. ஏன்னா அங்க இருந்து தானே வாங்கப்பட்டது, அவங்க தானே கொடுத்தாங்க. அந்த ஒரு பார்வை இருக்கு சார். இல்ல அவங்க கொடுத்தது முதலமைச்சர் பதவி தான். முதலமைச்சராக அதுக்கான பாலமா தானே அது அமைஞ்சது. நிச்சயமாக முதலமைச்சராக அந்த பதவி கிடைச்சதுனால அதை பயன்படுத்தி எல்லாமே அவர் ஒற்றை தலைமைன்னு தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்துட்டார். நான் தொடக்கத்துல சொன்னது மாதிரி அவருக்கு இருந்த அதிகார பலம், பணபலம், ஒருங்கிணைப்பாளர் என்கிற முதன்மை பொறுப்பில் இருந்த திரு ஓபிஎஸ் அவர்களை ஓரங்கட்டி அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த அத்தனை பேரையும் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதுதானே உண்மை. கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததை அவர் மட்டுமே தான் அனுபவிச்சுட்டு இருக்கார். அதை காப்பாற்ற வேண்டும். இது தொண்டர்கள் இயக்கம். தொண்டர்கள் இயக்கமாக இதை மாற்றி நாம மறுபடியும் வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும் என்றுதான் திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ் போன்றவர்களும் சொல்றாங்க. ஒரு ஒருங்கிணைப்பு என்று வருகிற பொழுது அவ்வளவு பேருமே திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி, எடப்பாடி எல்லோருமே அமர்ந்து பேசி கட்சி முக்கியம், கட்சியினுடைய நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம், அந்த வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்துகிற வெற்றியாக இருக்க வேண்டும், அதற்கு நாம் விட்டு கொடுப்போம் என்று பேசி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா நிச்சயம் எதுவுமே முடியாதது எதுவுமே இல்லை. ஏனென்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக எத்தனை பேர் களமாடினாங்க, அவ்வளவு பேரையும் அரவணைச்சார். செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக எத்தனை மூத்த தலைவர்கள் போய் களமாடினார்கள். 4 அணி போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, அவ்வளவு பேரையும் மீண்டும் அரவணைத்து தான் இந்த வெற்றியை அவர்கள் ஈட்ட முடிந்தது. அந்த இருவரும் தலைவர்கள் வழியில் இந்த கட்சியை எடப்பாடி கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் பொதுவெளி கருத்தாக இருக்கிறது. சார், நேற்றைய பேட்டியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சசிகலா, ஓபிஎஸ் இவங்கள அறவே சேர்க்க மாட்டான், நான் எத்தனை சொல்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஆனால் டிடிவி தினகரன் குறித்து ஒரு கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். அதுக்கு வந்து அவர் வந்து என்ன வேணா நடக்கலான்ற மாதிரி அதை வந்து இல்லை மறுக்காம அதை கடந்து போறாரு அந்த கேள்வி. அதை எப்படி சார் பார்க்கலாம்? ஒருவேளை டிடிவி தினகரனை வந்து உள்ள கொண்டு வர்றதுக்கான வேலை நடக்குதோ? இல்லை இப்போ என்டிஏ உள்ள தினகரன் இருந்தார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முதலமைச்சராக வேட்பாளர் அறிவித்தால் நான் ஏற்க மாட்டேன், எனக்கு துரோகம் இழைத்தவர், அதனால அது ஒருபோதும் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற தஞ்சையில் நடைபெற்ற அவங்களுடைய கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் இந்த துரோகி, விரோதி, நண்பனுங்கிறதெல்லாம் தேர்தல் நேரத்தில் இருக்காது. அப்ப தேர்தலுக்கு வெற்றி முக்கியம் என்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்திருக்கு. அப்ப அவருடைய உறுதிப்பாட்டில் ஒரு மாறுதல் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஏற்கனவே பாஜகவோடு என்டிஏவில் இருந்தவர் என்கிற முறையில ஒருவேளை பாஜகவினுடைய அந்த அவர்களுடைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு வருவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அதையும் தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாமெல்லாம் பாடுபடுவோம் என்று அமமுக தீர்மானம் நிறைவேற்றி பிரச்சாரத்துக்கு போகுமாங்கிறது சந்தேகம். கடைசி நேரத்தில் கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் முடிவை ஏற்று தாவேகா கூட போனாலும் போகலாம். இல்லை, அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இன்னொரு கேள்வி அதுதான். இப்போ வந்து அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இப்போ தஞ்சையில் நீங்கள் சொன்ன மாதிரி தஞ்சையில் பேசும்போது கூட அவர் சொன்னார் அந்த மாதிரியான ஒரு இதை தான் நாங்கள் ஏற்று போவோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஒருவேளை தாவேக்காக்கு போவாரோ? அதுதான் சொல்கிறேன், தேர்தல் நெருங்க நெருங்க என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு
பாஜகவுக்கு கொடுத்துட்டு அதில் தான் இவங்களுக்கு சீட்டு கொடுக்க சொல்லுவாங்க. ம். எந்த அளவுக்கு வருகிறது, எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வரும்னு. இப்போ ம். அவருடைய அந்த குக்கர் சின்னத்தை தக்க ம். வைக்க வேண்டுமென்றால் ம். இந்த முறை அங்கீகாரம் வேணும். ம். ஆமா இதுதான் கடைசி டைம். இப்போ விசிகா வந்து அங்கீகாரம் வாங்கிட்டான், ம். நாம் தமிழர் கட்சியும் வாங்கிடுச்சு. ம். அப்போ இவரும் ஒரு 8-10% வாக்கு வாங்கினா தான் முடியும். அப்போ ம். கூடுதல் இடங்கள்ல நிற்கணும். ம். கூடுதல் இடங்களை இந்த என்டிஏ அணியில் கிடைக்குமாங்கிறது சந்தேகமாக ம். இருக்கு. ம். கிடைத்தாலும் கூடுதல் வாக்கு சதவீதம் வருமானு. ம். புதிய சக்தியான விஜய்க்கு இப்போ ம். 15%, 18-20 சொல்றாங்க. அது எந்த ம். அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ம். பட் அப்படி இருந்ததுன்னா தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஒரு கணிசமான இடங்களில் போட்டியிட்டு ம். ஒரு அதிக சதவீதம் ம். குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் வெற்றி பெறலாம். ம். இது ஏன் நான் இந்த விஷயத்த சொல்றேன்னா, ம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 தொகுதிகளில் போய் பிரச்சாரம் பண்ற போது கேண்டிடேட்டை அறிவிச்சிட்டு வந்துட்டார் ம். டிடிவி ம். தினகரன் அவர்கள். ம். அது வந்து என்டிஏ கூட்டணியிலையோ அதிமுக, ஏன்னா அதிமுக அந்த என்டிஏ அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் தலைமை அதிமுக. அதிமுக. ம். அப்போ இவர் கேண்டிடேட் அறிவிச்சார்ல, திருச்சியில், ம். முசிறியில், இங்கே ம். ராணிப்பேட்டை பகுதியில எல்லாம், ம். அது ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏத்துக்க மாட்டாங்க. ம். அப்போ இது தொடர்பாக தாவேக்கால போய் இதெல்லாம் எங்களுக்கு வேணும்னு ம். சொன்னால் அவங்க அனுமதிப்பாங்க. ஒத்துப்பாங்க. ம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் பார்க்குறேன். ம். ஏற்கனவே அவரோடு இருந்த அந்த ஒரு 18 எம்எல்ஏக்கள் வெளியில் போனாங்க. அதில் ஒரு 4-5 பேர் டிஎம்கே போயிட்டாங்க, 2-3 பேர் ஒதுக்கிட்டாங்க. ம். ஒரு 10-12 பேர் இருக்காங்க. மாநில நிர்வாகிகள்னு ஒரு 10-20 பேர் இருக்காங்க. ம். அப்போ ஒரு 25-30 இடங்கள் கிடைக்கிற பொழுது ம். வாக்கு சதவீதம் அதிகரிக்கும், ம். அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ அந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று கருதினால் தாவேகா போவார் அப்படின்னு நான் பார்க்குறேன். ம். சார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜனநாயகன் திரைப்படம் இன்ன வரைக்கும் வந்து நீதிமன்றம் கூட இப்போ கூட அனுமதி அளிச்சிருச்சு யூஎஸ் சர்டிஃபிகேட் வழங்கி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான இது பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு சக்தி வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஏதோ ஒரு சக்தினா பிஜேபி சொல்கிறாங்க, மத்திய பிஜேபி தான் வந்து விஜயினுடைய ஜனநாயகம் படம் வெளியே வராமல் எங்களுக்கு கூட்டணிக்கு வந்தால் தான் உன்னை விடுவேன் அப்படின்ற போக்கில் அவங்க செயல்படுறாங்கிறது தாவேகாவினுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? தாவேகாவை தாண்டி காங்கிரஸ் கட்சியுமே கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறத நம்ம பார்த்தோம். ம். பொதுவாக ஒரு திரைப்படத்தில் வந்து அதில் ஒவ்வொரு வரிக்கு வரி காட்சிகளையும், பாடல் வரிகளையும், அந்த காட்சி அமைப்புகளையும் பார்த்து பார்த்து பண்ணனா எந்த படமும் வெளியில் வர முடியும். அதுதான் இப்போ சந்தேகத்தை ஏற்படுது. ஏன்னா இது வரைக்கும் ரத்த காட்சியாக இருக்கட்டும், எல்லா காட்சிகளுமே வந்தது. யாருமே அவங்க சொல்ற மாதிரி ஆர்மி சம்பந்தமான விஷயங்களை காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே இது வரைக்கும் எல்லாமே போயிடுச்சு. அதனால அப்ப இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. இதன் மூலமாக ஒரு அழுத்தம் திரு விஜய்க்கு கொடுக்கிறார்களுங்கிற சந்தேக பார்வையுமே இருக்கு. ஏன்னா அந்த சிபிஐ விசாரணை ஆகட்டும், அந்த 12ஆம் தேதி விஜயை அழைத்ததாகட்டும், இப்போ இந்த கரூர் சம்பவம் தொடர்பாகவும், இந்த ஜனநாயகன் சம்பவம் தொடர்பாகவும் ஏதோ ஒரு அழுத்தத்தை மத்திய ஆட்சி கட்சி கொடுக்கிறதோ என்கிற சந்தேகம் நிச்சயமா பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இருக்கு. அதைத்தான் காங்கிரஸ் கட்சியும் தாவேகாவும் கூட சொல்றாங்க. தன்னுடைய கொள்கை எதிரியாக பிரகடனப்படுத்தப்பட்ட பாஜகவுக்கு எதிரான வசனங்கள் ஏதாவது அதில் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது இருக்குது. காட்சிகளை எது வெட்டணும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட அவங்க அதுக்கு தயாராக இருப்பாங்க. இல்லை சார், காட்சியை நீக்கி விட்ட பிறகு அவங்க சுட்டி காட்டின காட்சி இதெல்லாம் வேணான்னு சொன்ன பிறகு அதை நீக்கி விட்ட பிறகு கூட இந்த அனுமதி மறுபடியும் வழங்கலை. இல்லை, இது ஒரு தவறான முன்னுதாரணம் தான். அடுத்து சினிமா எந்த இது தமிழ் மட்டும் கிடையாது, அப்புறம் சினிமா துறையை அழிகிறது. நான் ஆட்சியை பிடிச்சிட்டேன், அதுக்காண்டி நான் வந்து நீ என்ன சொல்றதையும் கேட்கணும், என் கால்கிட்ட தான் கிடக்குன்றது ஒரு சர்வாதிகாரம் தான் சொல்றேன். சர்வாதிகார போக்கு தவறான முன்னுதாரணம். தமிழக திரையுலகம் மட்டுமல்ல, தென்னிந்திய திரையுலகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமும் இதற்கு எதிராக இந்த சென்சார் போர்டுக்கு எதிராக குரல் எழுப்பி இதை ஜனநாயகனை வெளிவருவதற்கு அவர்கள்லாம் பாடுபடலைன்னா நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி நான் சொல்றதா நீ படம் எடுக்கணுங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய திரையுலகத்துக்கு ஒரு ஆபத்தாக முடியும் என்பதுதான் என்னுடைய பார்வை. சார், இப்போ ஒரு சில நடிகர்கள் தான் வந்து விஜய்க்கு ஆதரவாக இப்போ குரல் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த தயாரிப்பாளர் சங்கத்தை பற்றி இங்கே நம்ம பேசணும். ரீசெண்டாக கூட அந்த சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து பேட்டி அளிச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து சென்சார் வந்து அந்த அளவுக்கு வந்து தப்பு இல்லாமல் நிறுத்தி வைக்காது அப்படின்னு வந்து விஜய்க்கு எதிராகவும் தணிக்கை குழுவுக்கு பாஜகவுக்கு ஆதரவாகவும் ஒரு நிலைப்பாடு சொல்கிற மாதிரி இருக்காது. இல்லை, பெரும்பாலும் சென்சார் போர்டில் இருக்கிறவங்க வந்து மத்திய ஆட்சியாளர்களுக்கு இணக்கமாக உள்ளவர்கள் தான் நியமிக்கப்படுவார்கள். அதை தாண்டி திரையுலகத்திலும் கூட அந்த பார்வை பாஜக ஆதரவு நிலை எதிர்நிலை என்கிறது.
அப்போ தயாரிப்பாளர்களோ இயக்குனர்களோ மற்றவர்களோ கூட பாஜக ஆதரவு நிலையில் உள்ளவர்கள் நிச்சயமாக அந்த சென்சார் போர்டுன்றதே இருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக தாண்டி இது திரை உலகிற்கான ஒரு மிகப்பெரிய இடையூறை ஏற்படுத்துகிறது என்கிற எண்ணம் வரணும். நீங்கள் அரசியல் ரீதியான அந்த இது வேண்டாம். இதில் அரசியலை புகுத்துவது என்பதும் சரியான பார்வை இல்லை. ஒட்டுமொத்தமாக எல்லோரும் இது தமிழ் திரையுலகிற்கு கிடைத்த ஒரு பெரிய அடியாக கருதி இதிலிருந்து ஜனநாயகனை மீட்டெடுப்பதற்கு ஜனநாயக ரீதியில் எல்லோரும் களத்துக்கு வரணும் என்பதுதான் என்னோட கருத்து. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில நான் சொன்ன மாதிரி ஒரு சில இயக்குனர்கள் சரி, ஒரு சில நடிகர்கள் நடிகைகள் இவங்கெல்லாம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா விஜய் இது வரைக்கும் எந்த கருத்தும் சொல்லல இந்த படத்தை தொடர்பா, இந்த தடை தொடர்பா. இல்லை, அவர் பொறுமை காக்கிறது நல்லது தான். ஏன்னா அவர் ஒரு தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி பயணிக்கிறார். இப்போ வெறும் தயாரிப்பாளர் திரைப்பட நடிகர் என்ற முறையில் இருந்தால் தொடக்க காலத்தில் சில குரல்கள் அவர் எதிர்ப்பு குரல்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் இன்றைக்கு பொறுமை காப்பது என்பது ஒரு அரசியல் தலைவராகவும் நாம் மாறிவிட்டோம். அவசியமான ஆமாம், ஜனநாயகன் வெளிவந்தால் இன்னும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பலம் ரசிகர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் இது போய் ரீச் ஆச்சுன்னா வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறதுனால பொறுமை காக்கிறார். பொறுமையாக இருப்பது நல்லதுன்னு தான் நானும் பார்க்குறேன். சார், இந்த விஷயத்தில் இந்த ஜனநாயகன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில கட்சிகள் வந்து அமைதியாக இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ், நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சி வந்து நேரடியாகவே முன்னாடி வந்து ஒரு சில பேர் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் இவங்க மட்டும் கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நிறைய தலைவர் ஜோதிமணி உட்பட எல்லாருமே விஜய் வசந்த்லேருந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஒரு தப்பான ஒரு போக்கு. அதுவும் ராகுல் காந்தியுடைய பழைய ட்விட்டை எடுத்து போட்டு இது வந்து ஒரு அடக்குமுறை, பிஜேபியினுடைய அடக்குமுறைன்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஒரு இணக்கமான பார்வை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு. ஒருவேளை கூட்டணி அங்க போறது கூடுதல் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு அறிவிச்சதுனால கூடுதல் இடங்களையும் ஆட்சியில் பங்கும் வேண்டும் என்று இப்போ நீங்கள் சொன்ன இந்த இவர்களை தாண்டி முன்னணி தலைவர் தாண்டி காங்கிரஸினுடைய மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி உட்பட இந்த கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கிற பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர் துணை முதலமைச்சரே கேட்குறார் 3 அமைச்சர்கள் துணை முதலமைச்சர் வேணும். கடந்த முறையே 60-62 இடங்கள் காங்கிரஸுக்கு திமுக கொடுத்துருக்கு. அது மாதிரி அதிகமான இடங்கள் ஆட்சியில் பங்கு என்பதை தீர்மானம் போடுறாங்க. மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தீர்மானம் போடுது, ஓபிசி அணி தீர்மானம் போடுது. இப்படி ஒரு நெருக்கடி வருகிறது. இதை தாண்டி டெல்லியில ரீஷோடங்கர், கேசி வேணுகோபால், நீங்க சொன்ன பிரவீன் சக்கரவர்த்தி எல்லோருமே சாப்பிட்டு இதையும் தாண்டி பிரியங்கா வதேரா அந்த குரூப் வந்து விஜய்க்கு பெரிய அளவில் சப்போர்ட்டுங்கிறாங்க. திரு ஸ்டாலினுடைய ஒரே நம்பிக்கை ராகுல் தான். ராகுல் நம்மளை காப்பாற்றுவாரு, இந்த காங்கிரஸ் நம்மளோட இருக்கும். ஒருவேளை டெல்லி தலைமை ஏற்காவிட்டா இங்க காங்கிரஸ்லயே பிளவு வந்துடும். இல்ல இப்ப ஆல்ரெடி வந்துருச்சுன்ற மாதிரி ஒரு 60-70% பேர் தலைமைக்கோட தான் போகணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் இங்க சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கிற ராஜேஷ்குமார் வந்து தன்னோட ஒரு 5 ஆதரவாளர்கள் டெல்லியில போய் அழுத்தம் கொடுத்துட்டு வந்திருக்கிறார். அப்போ அந்த சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர்களே ஒரு பிரிவு வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி நீங்க குறிப்பிட்ட எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லையுமே இந்த திமுக எதிர் மனநிலையில் தாவேக்கு ஆதரவு மனநிலையில் இருக்கிறாங்க. எனவே மீண்டும் ஒரு முறை 96 காங்கிரஸ் இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் உதயமானது மாதிரி இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் கூட உருவாவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கதா இருக்கு. என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து அது இது 2 விதமா பாக்குறாங்க சார். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய காரணம் காட்டி அவர் ஓபன் பண்ணிருக்க அந்த ஆப்ஷன்ஸ் காரணம் காட்டி திமுக கூடுதலா அழுத்தம் கொடுக்கிறது, அது ஒண்ணு. அதனாலதான் அந்த காங்கிரஸ்க்குள்ள 2 டீமா வேலை பார்க்குது. இப்போ எலெக்ஷன் டயத்துல அது ஒரு வேலையாவே பாக்குறாங்க. 2 டீமா பிரிச்சு நீ டிமாண்ட் பண்ற மாதிரி டிமாண்ட் பண்ண, நான் இங்க டச்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா? அது எப்படி சார்? இல்ல, நிச்சயமா அது இருக்கும்ல. தேர்தலின் போது காலங்காலமாக நாம வந்து வெறும் கூட்டணி மட்டுமே 10 சீட்டு 20 சீட்டு வாங்கிட்டே இருக்கிறோம். 67 ஆட்சியை இழந்த காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத ஒரு துரதிருஷ்டவச நிலையில போகுது. 1980 ஒரு வாய்ப்பு வந்தது. 50-50 சீட் ஷேரிங் போட்டு கருணாநிதி அவர்கள் இருந்த பொழுது அது தோல்வி அடைஞ்சிருச்சு, முடியல. 96 வந்து திமுக மைனாரிட்டியா 96-92 இடங்கள்ல என்னமோ வெற்றி பெற்று
காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு இல்லைன்னா திமுக அரசே அமைக்க முடியாது என்கிற சூழல்ல ம். காங்கிரஸ் விட்டு கொடுத்துருச்சு. ம். வெளியில இருந்த ஆதரவுன்னு பாமகவும் விட்டு கொடுத்துருச்சு. ம். இப்ப 2 முறை நமக்கு கிடைத்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டோம். ம். இப்போது புதிய சக்தியாக அரசியலுக்கு வந்திருக்கிற தாவேகா தலைவர் விஜய் ம். ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு வந்திருக்கார். ம். அந்த இதுல நாம போவோம். ம். அந்த நிலைப்பாட்டுல ம். இதை விட கடந்த தேர்தலை விட ஒரு 5-10 சீட்டுகளோ ம். கொடுத்து ஒரு 2 அமைச்சர் பதவியோ கொடுத்தான். ம். சொல்றாங்க காங்கிரஸ் வந்து டெல்லியில காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலும் தனி மெஜாரிட்டி வந்தாலும் ம். ஆட்சியில பங்கு கொடுக்குறாங்கல்ல. ம். எல்லோருடைய ஆதரவோடு வெற்றி பெற்று விட்டு நீங்க தனித்த ஆட்சிங்கிறது எப்படி ஏற்க முடியும் அப்படின்னு காங்கிரஸ்ல அதை ம். ம். அந்த கருத்தாக்கம் என்பது அதிகரித்து ம். கொஞ்சம் நிறையவே அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ம். இந்த அழுத்தம் எல்லாம் டெல்லியுமே ம். இது வரைக்கும் ஒரு கட்டுப்பாடு விதிக்கல. ம். இது மாதிரி பேசாதீங்க, நம்ம கூட்டணியில் இருக்கோம், அங்கதான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லல. ம். இல்ல எனக்கு தெரிஞ்சு அதுதான் சரி. அதை வந்து அதை டிக்ளேர் பண்ணிருச்சோ, இல்ல நீங்க இது பண்ணுங்க. அப்ப ஏன்னா இப்ப நான் எது வரைக்கும்னா நான் அந்த பேரு குறிப்பிட்டேன் பாத்தீங்களா, அந்த மாணிக்கம் தாகூர், ஆமா, அப்புறம் ஆமா, ஆமா. ஜோதிமணி பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல ட்வீட் போடுறது சின்ன அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி. இப்ப ஆமா. ஜோதிமணி வரைக்கும் ஜோதிமணினா திமுகவுக்கு எவ்வளவு ஆதரவா இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நிச்சயமா, சோ நிச்சயமா. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்க எல்லா ஆதரவுக்கு மேல நீங்க அங்க இருந்தே சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாங்களோன்னு ஒரு இல்ல இல்ல அதுதான் நீங்க ஒரு அழுத்தம், ஒரு நெருக்கடியை திமுகவுக்கு கொடுக்கணும்னு டெல்லி தலைமையை விரும்பிருச்சோ அப்படின்னு தான் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ம். அதனால என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறது தான் நமக்கு இன்னும் தெரியல. ம். அநேகமா எல்லாருமே இந்த ஜனவரி பிப்ரவரிக்குள்ள ம். யார் யாரோடு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். பல்வேறு தகவல்களை விரிவாக வழங்குனீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி.